ஹலோ, யாரு? தன்ராஜா? நான் தான் ராமசாமி பேசுறேன். ஹலோ, வெல்கம் டு வாங்க பேசலாம். இன்னைக்கு என்னோட கெஸ்ட் மை நெப்யூ ஹரிஷ். ஹே ஹரிஷ். Hello, Mama. Thanks for having me. ஸோ வெல்கம் பேக். இப்போ நான் நீ தான் இப்போ அடிக்கடி வீடியோ போட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ எனிவே ஆமா. ஸோ இப்போ இன்னைக்கு நம்ம பேச போகிற படம் வந்து ராயன். நேற்று நானும் நீயும் போய் பாட்டு வந்தோம். ஸோ சொல்லி பார்க்கலாம், ராயன் பார்த்துட்டு உன்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் என்ன? ராயன் பாஸ்ட் என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இட்ஸ் ஆக்ஷன் அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் அண்ட் பிளட் கில்லிங் அந்த மாதிரி மூவிஸ் தான். இட்ஸ் நாட் ஃபார் எவ்ரி ஆடியன்ஸ் பட் இட்ஸ் இட்ஸ் அவங்க வந்து ஒரு ஒரு ரிவ்யூ பார்க்கும்போது இந்த படம் பார்த்துட்டு ஒரு ரிவ்யூ பார்த்து அதை சொன்னாங்க. இட்ஸ் தனுஷ் ஆல்ரெடி பிளான்ட் அந்த ஒரு மூவி எடுக்கும்போது இந்த டார்கெட் ஆஃப் ஆடியன்ஸ் தான் கவர் பண்ண போறது முடிவு பண்ணிட்டு தென் ஹீ டுக் த மூவி ஸ்டார்டட் டு ஒர்க் ஆன் இட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது வந்து எனக்கு பார்க்கும்போது அப்படிதான் ஃபீல் ஆச்சு. ஏன்னா இட்ஸ் ஒன்லி ஃபார் ஆடியன்ஸ் ஹூ ஆர் 20 to 35 ஹூ ஆர் மோஸ்ட்லி இன்டு ஆக்ஷன்ஸ் அண்ட் கில்லிங் ஸ்டஃப் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த மூவி வந்து ஒரு இட்ஸ் அ வெரி குட் மூவி. ஃபேமிலி ஆடியன்ஸ் ஆர் மற்றவங்களுக்கு வந்து லைக் ஆக்ஷனே பிடிக்காதவங்க இல்லை ஃபைட்டிங்கே பிடிக்காதவங்களுக்கு ஐ டோன்ட் திங்க் தே வில் பி மச் இன்ட்ரெஸ்டட் இன் திஸ் கைண்ட் ஆஃப் மூவிஸ்ங்கிற மாதிரி தான் எனக்கு என்னோட தாட். மற்றபடி இட்ஸ் அ குட் acting, and Dhanush's acting was excellent, and other people, Sandeep's acting, and then Kalidas, everyone's acting was good. Especially Dushara ஓடது எனக்கு ரோல் ரொம்ப பிடிச்சிருந்தது. She had a very good weightage அந்த மூவிக்கு ஏற்ற மாதிரி அந்த அவங்களோட ரோல் அந்த வெயிட்டேஜ் நல்லா இருந்தது. ஸோ yeah, that was my overall first பார்க்கும்போது I liked it personally. அது திருப்பி போய் பார்ப்பேனான்னு கேட்டா I don't think so. One time movie. ஒன் டைம் வாட்ச். ஸோ நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஸ்பாய்லர்ஸ்லாம் கொடுக்க வேணாம், ஓகேவா? ஸோ பட் இந்த படமே வந்து ஆல்ரெடி வந்து இதுக்கு வந்து இப்போ ஏ சர்டிஃபிகேட் தான் கொடுத்துருக்காங்க இந்த படத்துக்கு. ஏன்னா பயங்கர வயலண்ட்னால ஏ சர்டிஃபிகேட்ஸ், அதனால அந்த ஃபேமிலி ஆடியன்ஸ் அங்கேயே முடிஞ்சு போச்சு. அது என்ன இண்டஸ்ட்ரியில் என்ன நியூஸ்னா, இது வந்து சன் டிவி வந்து தனுஷ் கிட்ட சொன்னாங்க, இந்த படம் பார்த்துட்டு நீங்கள் வயலன்ஸ் கொஞ்சம் கம்மி பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த படத்தை கலாநிதி மாறனுக்கு போட்டு காமிச்சு, அவர் படத்தை பார்த்துட்டு இந்த படத்தில் நீங்கள் நீ கையை வைக்காதீங்க, விட்டுருங்க, பரவாயில்ல, இது ஏவா இருந்தாலும் பரவாயில்ல, விட்டுருங்க, நீங்கள் படம் நல்லா இருக்கு அப்படி விட்டுருங்கன்ட்டார் அவர். ஸோ அதனால் அவர் வந்து இப்போ நம்ம இந்த ஓடிடிக்கு பண்ணும்போது வேணால் நம்ம கொஞ்சம் மாற்றிக்கலாம், பட் தேட்டரில் அப்படியே விட்டுருங்கன்ட்டார் அந்த படத்தை அவர். ஸோ அதனால தான் பயங்கர வயலன்ஸ், ஆனால் அநியாயத்துக்கு வயலன்ஸ் படத்தில், பட் எல்லாம் ஒரு ஜஸ்டிஃபைடு வயலன்ஸ் தான்ன்ற மாதிரி தான் இருந்தது எனக்கு. ரைட், இது ஒரு கிட்டத்தட்ட இது ஒரு கேங்ஸ்டருக்காக தான் இது. ரைட்டா, தனுஷ் இப்போ ஒரு கேங்ஸ்டராக காமிக்கலன்னா கூட அந்த ஏரியா ஃபுல்லாக இருக்கிறவங்க எல்லாமே தாதாக்கள் அந்த மாதிரி தான் காமிக்கிறாங்க. ஸோ அதுக்குள்ளே இப்படிதான் லைஃப் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பட் என்னன்னா ரொம்ப எனக்கு என்ன பிடிச்சதுன்னா, படத்தில் 2.5 மணி நேரம் தான் படம், 2:25 நினைக்கிறேன் படம். அது ரொம்ப ஷார்ட் மூவி, கிறிஸ்பாக இருந்தது, அனாவசியமான சீன் கிடையாது படத்தில். ரைட், தேவையில்லாத எந்த ஒரு சீனும் இல்லை, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. கொஞ்சம் வயலன்ஸ் கம்மி பண்ணிக்கலாம் நம்ம நினைக்கலாம், பட் இப்போ இந்த கதைக்கு தேவையான வயலன்ஸ் தான் எனக்கு தோணுச்சு எனக்கு. ரைட், சும்மா தேவையில்லாத பந்தால எதுவுமே இல்லை, தேவையில்லாத ஃபைட் இல்லை, தேவையில்லாத இது இல்லை, அப்படி இருக்கலாம். பட் நீ அதை ஃபீல் பண்ணியா? என்னடா இப்போ படத்தில் ஒரு ரிலாக்ஸேஷனுக்கு ஒரு சீனே இல்லையே, காமெடி இல்லையே, இது இல்லையே, நீ இப்படி ஃபீல் பண்ணியா நீ படம் பார்க்கும்போது? இல்ல, எனக்கு என்னன்னா அந்த மூவி வந்துட்டு ஆக்சுவலி கதையில வந்து ஒரு சீரியஸ் சீன் போயிட்டு இருக்கும்போது நடுவில் காமெடி சீனும் இன்க்ளூட் ஆன மாதிரி இருந்தது. பட் அது ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டு ஒரு காமெடி சீனா இல்லை. அங்கங்க பிட்ஸ் அண்ட் பீசஸா இது இருந்தது காமெடி சீன்ஸ் சில இடத்துல. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஐ மீன் சீன் சொல்லல, பட் ஒரு எக்ஸாம்பிள் சினாரியோக்கு சொல்றேன். இப்போ லவ், அந்த 2 பேரோட லவ்விங் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தது. சுதீப் அண்ட் அபர்ணாவோட லவ் கொஞ்சம் அது வேணா வச்சுக்கலாம், அது வேணா கொஞ்சம் அது ரொமான்ஸ்லாம் கூட வச்சுக்கலாம், அது கொஞ்சம் காமெடியா இருந்தது அப்படின்ட்டு. ஆமா, அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. பிளஸ் வந்துட்டு துஷாராவோட அந்த அவங்க ஃபேமிலிக்குள்ள நடக்கிற அந்த அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா ஃபன்னாவும் காமிச்சிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அந்தந்த அங்க இடத்துல அந்த ஃபன், அந்த சீரியஸா பண்ணாலும் அது ஒரு ஃபன்னா வெளிப்பட்டது வந்து ஐ டோன்ட் திங்க் ஸோ. எனக்கு வந்து அந்த காமெடி சீன் மிஸ் பண்ணோங்கிற ஃபீல் வரல. எனக்கு ஒரே ஒரு விஷயம் என்ன தோணுச்சுன்னா, அந்த கடைசியில அந்த சாங், ஏஆர் ரஹ்மானோட சாங் வந்துட்டு அது வந்து கொஞ்சம் அது முடிஞ்ச உடனே கிளைமேக்ஸ் அது ஒரு இது மாதிரி இது பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் எனக்கு கொஞ்சம் ஆடா தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. பட் ஆமா, அப்படி சொல்றேன் நீ. பட் அதைத்தான் எல்லாரும் பாராட்டுறாங்க. ஆன்லைன்ல பார்த்தீங்கன்னா அந்த சாங் செம்மையா பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு சீன் வருது, அது ஒரு முக்கியமான ஒரு சீன். பிரகாஷ் ராஜ் இப்போ 2 பேரும் மீட் பண்ணி ஒரு சீன், அது ஒரு பயங்கரமான சீன். அதில் தான்
இப்ப அந்த இப்ப என்ன வித்யாஸ் சொல்றாரு, "ஏய், இப்ப நம்ம செம்மையா கொண்டாடணும்டா" அப்படிங்கிறாரு. ஆமா. அந்த கொண்டாட்டம் தான் இந்த பாட்டு. ரைட்? ரைட். முடிஞ்ச உடனே கிளைமேக்ஸ். ஆமா. ரைட்? ஸோ அது அதுதான் இப்ப எல்லாரும் பாராட்டுறாங்க, வித்தியாசமா இருந்தது அப்படின்ட்டு. பட் ஆமா. ஓகே, அது என்ன சொல்றது? மேபி கொஞ்சம் இதாக இருக்கலாம். பட் அது அந்த சாங் செம்மையா, டான்ஸ் நல்லா இருந்தது. பயங்கர ம். ஒரு ரஃப் அண்ட் டஃப்பா இருந்தது. செம்மையா பண்ணியிருந்தாங்க. இப்போ ஆமா. இந்த படத்துல வந்து ஒரு முக்கியமான ஒரு இப்போ ட்விஸ்ட் ஒன்று வருது. அது ம். ஒரு பெரிய ட்விஸ்ட். ஆன்லைன் என்ன ம். சொல்றாங்கன்னா, அந்த ட்விஸ்ட்டுக்கு ஏன் அந்த ட்விஸ்ட் வருது, அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கொடுக்கல அப்படின்னு சொல்றாங்க. அது ம். ஒரு 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 ஆழமான ஒரு காரணம் இல்லை அந்த 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 ஆமா. ட்விஸ்ட்டுக்கு அப்படின்ட்டு. நீ ஃபீல் ம். பண்ணி அதுக்கு ஒரு ஆழமான காரணம். இப்போ இந்த ட்விஸ்ட் வரும்போது நீ வந்து என்ன நீ ரொம்ப எதிர்பார்த்தியா, இல்லை இதான் தெரியுமே அப்படி அப்படின்னு எப்படி இருந்தீங்க நீ பார்க்கும்போது? இல்ல நான் எதிர்பார்க்கல. ஐட் ட்விஸ்ட் கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா தான் இருந்தது. பட் எனக்கும் அது ஃபீல் ஆச்சு. நடுவுல இந்த ஹோல் மூவில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்டார்ட்டிங்ல ஒரு ஆம் இது வந்து நம்மளா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாரி இருந்தது. நம்மளே ஓகே, இந்த இந்த பர்ட்டிகுலர் கேரக்டர் இந்த பிஹேவியர் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு காரணம் வந்துட்டு, இந்த பின்னாடி நடந்த இன்சிடென்ட்னால தான் அப்படிங்கிற மாரி நம்மள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாரி தே ஹேவ் டிசைன்ட் தி ஸ்டோரி. பிளஸ் இங்க வந்து ஸ்டோரிங்கிற கான்செப்ட் படி இட்ஸ் நாட் எ கன்டினியூயஸ் ஸ்டோரி. ஒரு அ ஒரு சீன் நடக்குது. ஒரு 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 இதுல ஸ்டார்ட் ஆகுது. அந்த 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 ஸ்டோரி அந்த ஒரு காரணம் த்ரூ அவுட் த மூவி டிராவல் ஆகுறது கிடையாது. ஸோ அங்க வந்து அந்த ஒரு ரீசன் ஒரு சீன் நடக்குது. அதுக்குண்டான பிஹேவியர் வந்து அடுத்த கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி வெளிப்படுது. அந்த பர்ட்டிகுலர் கேரக்டர்ட்ட இருந்து. அதுக்கப்புறம் அடுத்த ஒரு சீன் நடக்குது. அத வந்து அப்படி லைக் ஒரு 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 பிஹேவியர் அதுக்குண்டான ரீசன். ஒரு ம். பிஹேவியர் அதுக்குண்டான ரீசன். அந்த மாரி கொண்டு போயிருந்தாங்க. ஸோ ம். யூசுவலா நம்ம மூவிஸ்லலாம் பார்த்தோம்னா, ஒரு ஒரு பேரடம் இல்ல ஒரு ஒரு டாபிக்க வச்சே அத வந்து ஃபுல்லா கொண்டு போற மாரி இருந்த இடத்துல, எனக்கு ஸ்டோரியோட கன்டினியூட்டி இல்ல. ஃபர்ஸ்ட் ஹால்ஃப் வரைக்கும் அந்த கன்டினியூட்டி தெரிஞ்ச மாரி இருந்து, செகண்ட் ஹால்ஃப்ல இருந்து வேறுபட்டு அதைத்தான் இல்ல டிஃபரெண்ட். அதைத்தான் எல்லாரும் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பயங்கரமா இருந்தது படம். செகண்ட் ஹாஃப்ல வந்து ஒரு டிபிக்கல் படமா ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. பட் ஆமா. ம். நான் எப்படி பார்க்கறேன்னா, இப்ப நமக்கு இந்த படம் பிடிச்சிருந்ததுன்னா, ம். அந்த ட்விஸ்ட்டுக்கு உண்டான எக்ஸ்பிளனேஷன் இப்ப படத்துல கொடுத்துருந்தாங்க ஒரு மாரி. ரைட்? நமக்கு ஆமா. பிடிச்சிருந்தா ஆமா ஆமாய்யா, நமக்கு இது போன்னு விட்டுறலாம். நமக்கு இப்ப இப்ப பிடிக்கல அப்படின்னா நம்ம 1008 குறை சொல்லலாம் படத்துல. ஆமா. பட் எனக்கு என்னமோ இப்ப இப்ப இந்த ட்விஸ்ட் கொஞ்சம் நல்லா ஹேண்டில் பண்ணிருக்கலாம் ஒண்ணு. பட் அது ம். ஏங்கிறது அது ஒரு மாதிரி சொல்லியிருப்பாங்க ஆக்சுவலி. ரைட்? ஜட்ஜே சூர்யாவோட அந்த ஒரு சீன்ஸு ஆமா. கான்ட்ராஸ்டிங்காக வச்சு கம்பேரிசன் பண்ணி காமிச்சிருப்பாங்க. தனுஷ் நிதிஷ் காமிச்சு கரெக்ட். அதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. பட் ம். இருந்தாலும் இனிமே கொஞ்சம் இதுதான் இருந்தது. பட் நான் இது இப்போ எனக்கு இந்த ஸ்டார்டிங் ரொம்ப பிடிச்சது எனக்கு. அந்த ம். பிளாக் அண்ட் ஒயிட்ல ஆரம்பிக்கிறது செம்மையா இருந்தது. ஆமா. உண்மையிலேயே எஸ். அந்த அண்ணன், தம்பி, தங்கச்சி, ம். தனுஷ் பேர் வைக்கிறது, ரைட்? அது ஆமா. செம்மையா இருந்தது. நீ ஐ திங்க் நம்ம இது நம்ம சொல்லலாம்னு நினைக்கிறேன். அந்த என்ன கதைன்னா, அந்த அண்ணன் தம்பி ஒரு தனுஷ் அண்ணன், 2 தம்பி, சந்தீப்பும் பேர் என்ன? காளிதாஸ். காளிதாஸ் ஜெயராம். ம். தங்கச்சி வந்து இவ துஷாரா. அவங்க அப்பா அம்மா எங்கேயோ வெளில போறாங்க. அப்புறம் ம். திரும்பி வரதே கிடையாது அவங்க. ம். என்னாச்சுன்னு யாருக்குமே தெரியாது. ஸோ ம். இப்போ இப்போ 3 பேரையும் காப்பாற்ற வேண்டிய கட்டாயத்தில் தனுஷ் இருக்காரு. ஸோ இப்போ அதனால என்ன நடக்குது? அதான் படம் பேசிக்கலி. ஆமா. ஸோ அது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது எனக்கு. ம். காணாம போன அப்பா அம்மா என்ன ஆனாங்கிறது கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை. கடைசி வரைக்கும் தெரியல. ஆமா. ஸோ அதே அதுதான் சொல்லுவாங்கல்ல. நான் மீன் பண்ணேன். ஆமா, இப்போ அந்த ஒரு ஸ்டோரி ஸ்டார்ட் ஆன விதமும், அவங்க அப்பா, அம்மா காணோங்கிற இதுலருந்து லிங்க் ஆயி கொண்டு போல எங்கேயுமே ஸ்டோரிய. ஆமா, ஆமா, அந்த கரெக்ட். ஒரு இன்சிடென்ட் அந்த இடத்துல நடந்தது. அவ்வளோதான், அது அடுத்த அடுத்த பார்ட் ஆஃப் லைஃப் போயாச்சு. அவ்வளோதான். அவங்க ஏன் பிரிச்சு அதனால அந்த அவங்க ஏன் தனி கேரக்டர்ஸ் எப்படி அதான் பிஹேவ் ஆனாங்க. கரெக்ட். அவங்க ஏன் சென்னை வந்தாங்கன்னா இது ஆச்சு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அவங்க ஆமா. அப்பா அம்மா விட்டு போயிட்டாங்க. பழைக்க வழியில் சென்னை வந்துட்டாங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அடுத்த கதைக்கு ஆமா. போயாச்சு அவங்க ஆட்டோமேட்டிக்காக. ஆமா. அது செம்மையா எடுத்திருந்தாங்க. அது 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 ரொம்ப ஆமா. நல்லா இட் வாஸ் இருந்தது. வெரி இன்ட்ரஸ்டிங். பட் நான் இப்போ ஒரு பாஷா மாதிரி தான் நான் எதிர்பார்த்தேன். அதில் மாதிரி எதுவுமே இல்லை. அதில் நீ பார்த்தீங்கன்னா அந்த தனுஷ்க்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் கிடையாது. ஏன் இப்படி ஆமா. எதுவுமே கிடையாது. ரைட்? அதெல்லாம் அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஆக்சுவலி. அதெல்லாம் கொஞ்சம் வந்து ஈவன் கொஞ்சம் இன்ட்ரோடக்ஷன் சீன் கூட நோ அதான் ஸ்பெஷல் அதான் இன்ட்ரோடக்ஷன் சீன். அதான் ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, தனுஷ்க்கு வந்து இன்டர்வியூவே கிடையாது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு லைஃப் தான் தனுஷ் வாழ்றாரு அப்படின்ட்டு. ஒரு ஆமா. ஒரு 10 1000 பேர்த்துல ஒருத்தராக தான் ஹி வாண்ட்ஸ் டு பி. தனுஷ்க்கு வந்து ஆமா. தனியா தெரியணும் அதெல்லாம் கிடையாது. என்ன விட்டுருங்க, நான் பாட்டு இருக்கேன். அந்த அந்த மாதிரி தான் லைஃப். ஸோ அதனால தான் நீ ஆமா. பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் சீனே ஒரு பந்தம் கிடையாது. நானே சொன்னேன் உங்கள்கிட்ட தேட்டரில், பரவாயில்லையே அப்படி தண்ணியே இல்லையே தனுஷ்க்கு அப்படின்னு. ஆமா. ரைட்? இட்ஸ் அ செம்மையா வெரி இருந்தது. ஸ்டார்டிங். ஒரு ஸ்டார்ட்டிங் சீன் வந்து சந்தீப் அப்புறம் காளிதாஸ்க்கு இருந்தது. ஆமா, எல்லாம் காளிதாஸ் அதான் சொல்றேன். காளிதாஸுக்கும் பயங்கர இன்ட்ரோ வந்தது, சந்தீப்புக்கும் பயங்கர இன்ட்ரோ வந்தது. தனுஷ்க்கு ம். இன்ட்ரோவே கிடையாது பார்த்தீங்கன்னா. ஆமா. ரைட்? டக்குனு ஒரு சீன் தான்.
முடிஞ்சு போச்சு. பரவாயில்ல, அது ஸ்ட்ரெயிட் பாராட்டணும் டு த உண்மையிலே. பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி ரைட்டா, இருந்தது. தனுஷே டைரக்ட் பண்ணி இந்த இடத்துல வச்சிருக்கலாம், சீன் செம்மையா வச்சிருக்கலாம், பயங்கர ஒரு ஃபைட் பிளாக் கூட அமைச்சிருக்கலாம் தனுஷ். அதெல்லாம் ஒண்ணுமே பண்ணாம சிம்பிளா அது ம். அதுக்கு முன்னாலே அதை நான் பாராட்டுறேன். அது நல்லா இருந்தது. இது ம். இது இன்னொரு கம்ப்ளைண்ட் என்னன்னா, இந்த பிரகாஷ் ராஜ் கேரக்டர், அவர் ஒரு போலீஸ் ஆஃபீஸரா வராரு. அவர் ஆமா. வந்து என்னையா அவர் எப்ப சைலண்ட். பார்த்தாலும் ஸ்லோ மோஷன்லயே வராரு, சும்மா தம் அடிக்கிறாரு, அங்க பகர ஒரு ரோலே இல்லையா அவருக்குன்னு எல்லாரும் சொல்றாங்க. நீ என்ன ஆமா. ஃபீல் பண்ண பிரகாஷ் ராஜ் பத்தி? இல்ல எனக்கு என்ன தோணுச்சுன்னா, எனக்கு இது பார்க்கும்போது எனக்கு வட சென்னை கைண்ட் ஆஃப் கான்செப்ட் மாரி தான் வந்துச்சு. அப்படியா? ஏன்னா, ஆ, ரிவெஞ்ச் ஸ்டோரி மாரி தான் பிரகாஷ் ராஜோட ரோல் அந்த சொல்லப்போனா. மாதிரி சொல்ற நீ. ம். வட சென்னையில என்ன ரிவெஞ்ச் இருக்கு? வட சென்னையில யார் ரிவெஞ்ச் வாங்குறாங்க? அப்படி அப்படி வட சென்னையில வந்துட்டு ரிவெஞ்ச் வந்து ஆண்ட்ரியா ஓ, ரிவெஞ்ச் அந்த மாதிரி சொல்ற எடுத்துக்கிட்டா நீ. ஓகே, அந்த சைலண்டா. மாதிரி. ஓகே, ஸோ ஓகே, அந்த ஓகே. மாதிரி ஒரு தேர்ட் பார்ட்டி ரிவெஞ்ச். அதுல வந்து ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு அவங்க வந்து எப்படி மத்தவங்கள யூஸ் பண்ணாங்களோ அதே அதே கான்செப்ட் தான் மாதிரி தான் இங்கேயும். கான்செப்ட். பட் இதுலயும் பாரு, இதுலயும் பிரகாஷ் ராஜ் சொல்றாரு, சார் நீ ஏன் இப்ப இங்க வந்தீங்கன்னா, இப்ப எங்க அப்பா இப்ப இங்க இருந்தாரு, அவர் கொலை ம். பண்ணிட்டாங்கங்கிறாரு. அவங்க அப்பா ஆமா. யாரு, என்ன ஏது, என்ன பிளாஷ்பேக் ஒன்னும் சொல்றது கிடையாது. ஆமா. அவ்வளவுதான். அது அது வித்தியாசமா இருந்தது. இது ஆமா. மேபி அதனாலதான் படம் வந்து 2.5 hours நினைக்கிறேன் இது. ரைட்? நீ இருக்கு. தனுஷ்க்கு ஒரு பிளாஷ்பேக் வச்சிருந்து, பிரகாஷ் ராஜ்க்கு ஒரு பிளாஷ்பேக் வச்சிருந்தீங்கன்னா அது எங்கேயோ போயிருக்கும் படம் இது. ஆமா. ரைட்? மேபி அதெல்லாம் கட் பண்ணிட்டு மேபி அவங்க சீக்வல் கூட கொண்டு வரலாம். ஒரு சீக்வல் ஒண்ணு அப்புறம் ப்ரீக்வல் அது கூட ஒண்ணு சொல்றாங்க அந்த பார்ட் 2 வர மாதிரி. சான்ஸ் இருக்கு அப்படின்ட்டு. ஏன்னா அது முடிஞ்ச விதம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. பார்ட் 2 வர ஆமா. சான்ஸ் இருக்கு அப்படின்ட்டு. பட் ஐ டோன்ட் நோ, எனக்கு பார்ட் 2 மேபி, ஐ டோன்ட் நோ. ஸோ ஏன்னா லைக் வந்து இது கடைசியில நடக்கிற அந்த கிளைமேக்ஸ் வந்து முடிஞ்ச விதமும் நீங்க சொன்ன மாதிரி ஆமா, ஆமா, கிளைமேக்ஸ் கரெக்டாக தான். விதம் இன்ட்ரெஸ்டிங்கா there இருந்தது. could be இன்ட்ரெஸ்டிங். chancesங்கிற மாதிரி தான் தோணுது. அதுக்கு இன்னும் டைம் ஆகும். அதுக்கு இன்னும் அட்லீஸ்ட் ஒரு 4-5 இயர்ஸ் ஆகும் வரத்துக்கு, அடுத்த படம் ஆமா. வரத்துக்கு. ஸோ அதுக்கு வெயிட் பண்ணணும். ம். இது இது இப்போ இதெல்லாம் பற்றி பெர்ஃபார்மன்ஸ்லாம் பற்றி பேசணும். ஸோ ம். ஆப்வியஸ்லி தனுஷ் ஹைலைட்டு. இப்போ ம். உனக்கு சொல்ல, இப்போ உனக்கு நீ ரேங்க் பண்ண நீ இப்போ, ஆனால் இப்போ இந்த படத்தில் வந்து நிறைய கேரக்டர்ஸ் இந்த படத்தில். நிறைய ரைட்? ஸோ நீ ம். ரேங்க் பண்ண இப்போ யார் ரேங்க் பண்ணுவ நீ இப்போ இதில்? நான் வந்து ஃபர்ஸ்ட் ரேங்கிங் வந்து கிஷனுக்கு தான் சந்தீப்க்கு. கொடுப்பேன். நைஸ். பிகாஸ் அவரோட ரோல் தான் அந்த மூவியை வந்து மொத்த ஸ்டோரியுமே அந்த கொண்டு போகணும் மூவ் இது பண்ணுது. மாதிரி ஓகே. ஃபீல் ஆச்சு. செகண்ட் வந்து துஷாரா ஃபார் ஷுர். ஏன்னா துஷாராவோட கேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. லைக் ரொம்ப இட்ஸ் பிடிக்கும். ஒரு ஒரு வைட்டல் ஒரு பிவட்டல் செகண்ட் பயங்கர பார்ட்டுக்கு பயங்கர ரோல். பிவட்டல் நம்ம ரோல். இந்த மாதிரி தான் இது இதாச்சு. பரவாயில்ல, அந்த பொண்ணுக்கு வெரி ஏர்லி இந்த கேரியர் இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் ரோல் கொடுத்து நம்பி கொடுத்து ஆமா. அந்த பொண்ணு ஒழுங்காகவும் பண்ணியிருக்கு. ரைட்? ஆமா. வெரி பிலீவபிள். ஆமா. சும்மா எந்த ஒரு பந்தாவும் இல்லாம நல்லா செமையா பண்ணுது, பாராட்டுனது. ஆமா. இட் வாஸ் குட் ரோல். அந்த சீன்ஸ்லாம் அதுவும் இந்த சீன்ஸ்லாம் வந்து லைக் வந்து உட்கார்ந்து காஃபி குடிக்கிற சீன்ஸ் அதெல்லாம் அதெல்லாம் செம்ம நல்லா சீன், அதெல்லாம் இருந்துச்சு. கலக்குது. இட் அதுல வாஸ் கூட நான் ஒரு கண்டினியூட்டி ஒன்று மிஸ் பண்ணேன். பட் எனிவே இட்ஸ் ஓகே. அதெல்லாம் விட்றா அந்த மாதிரி தான். ஓகே. ஆமா. சொன்ன ஃபுல் சீன சொல்ற மாரி இருக்கும். சோ அது ஒண்ணு. அப்புறம் தென் ஐல் கோ ஃபார் தனுஷ் அண்ட் எஸ்.ஜே. சூர்யா, அப்புறம் காளிதாஸ், செல்வராகவன். செல்வராகவன் கடைசியா சொல்றதுக்கு காரணம், அவரோட ரோல் கடைசியா சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, ஹி இஸ் ஜஸ்ட் அ சப்போர்ட்டிங் ரோல் மாரி தான். ஸோ அவரோட த்ரூஅவுட் தி ஸ்டோரி வராரு. பட் ஸ்டில் அவரோட சப்போர்ட்டிங் ரோல் வந்துட்டு வெயிட்டேஜ் வந்துட்டு ஒரு ஒரு வெரி சப்போர்ட்டிங் ரோல்னால ஐம் ஜஸ்ட் கோயிங் ஃபார் லைக் லாஸ்ட்ங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அண்ட் தென் அதர் கேரக்டர்ஸ் அப்பர்ணா பாலமுரளி அவங்களோட கேரக்டர்ஸ்லாம் நல்லா இருக்கும். சரவணன் கூட செமையா பண்ணிருந்தாரு. சரவணன் அந்த ஒரு இப்போ இன்டர்னல் பிளாக்ல ஒரு செம்ம சீன் இருக்கு அவருக்கு. அவர் மட்டும் உட்காந்துருப்பாரு, ஃபுல் ரியாக்ஷன் தான் இருக்கு. அது ஆமா. செம்ம சீன் ஆக்சுவலி. அது அது செம்மையா இருக்காது. அது ஒண்ணு. அப்புறம் அந்த அந்த சண்டை ஆரம்பிச்சது ஏங்குற மாதிரி ஒன்னும் காமிச்சிருக்க மாட்டாங்க. அந்த ஃபைட் சீன்ஸ் நடுவுல இல்ல, அதான் இப்ப மாதிரி. ஏன் தான் சொல்லுவாங்கல்ல, அவர் வந்து தனுஷ் கிட்ட இப்படி இதை பண்ணி ஆகணும் பாரு அவரு. ரைட்? அவர் ஒன்று சொல்லுவார் தனுஷ் கிட்ட. தனுஷால இப்ப பண்ண முடியாது. பண்ண முடியாட்டி வேற என்ன பண்ண முடியும்? இதுதான் பண்ண முடியும். ஸோ அவ்வளவுதான். அவரே சொல்லுவார்ல, நீ விட்டுருப்பியானே என்ன அப்படின்னு கேட்பார்ல அவரு. இல்ல அந்த ஃபைட் சீன் இல்ல மாமா. அதுக்கு முன்னாடி வந்து பார்ல வந்து ஓ, ஸ்டார்ட் ஆகுது அந்த அதான் சண்டை. வருது. அது வந்து அதுக்கு கிளியராவே ஒரு இல்ல. யாரு காரணம் யாரு இருக்குல்ல. என்னன்னு. இல்ல அதுக்கு அது நானே மட்டும் கேட்டேன். பட் அதான் அப்புறம் சூர்யா சொல்லுவார்ல அதுக்கப்புறம். சூர்யா ஆமாமா. சொல்லுவார்ல, நம்ம அதுக்கப்புறம் தானடா அமிச்சோம் சொல்லுவாங்க. அப்படிம்பார்ல இன்டர்வல்க்கு அவரு. அப்புறம். ஸோ அதான். ஸோ அந்த 2 பேர் இருக்காங்க. நடுவுல வந்து சந்தீப் மாட்டிக்கிறாரு, அவ்வளவுதான். ஆமா. அது ஏன் மாட்டுறாருன்னா, அவ வந்து அடிச்சிட்டு போறா அவ. ஆமா. அவ வந்து அடிச்சிட்டு போறா. அதுலயே அவன் சிரிக்கிறான். அப்படிதான் ஆரம்பிக்குது. யாரோ ஆமா. பண்ண வேண்டிய 2 ஃபைட் வந்து சந்தீப் பண்ணிட்டு இருந்தாரு கடைசியில. அந்த ஆமா. மாதிரி தான். ஸோ அதனால அது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ஸோ இது வந்து ஓவரால் நட்ஷெல்ல என்ன சொல்லப்போனா, ஒ ஒரு இன்சிடென்ட்டால அஃபெக்ட் ஆன ஒரு மேன்
ஹீஸ் ட்ரைங் டு பிகம் அ காமன் மேன்ங்கிற ஸ்டோரி மாதிரி தான். ட்ரை டு இல்லை, ஈஸ் அ காமன் மேன். திருப்பி பிறந்து அவர் உள்ள இழுத்து விட்டுறாங்க, அவ்வளோதான். ரைட். ஆமா. அதான் இருக்கும். இப்போ இந்த சந்தி பார்த்தா கோவமா வரும். ரைட். ம். எப்போ பார்த்தாலும் ஏழரை கூட்டு வரேன், ஏழரை கூட்டு வரேன் அப்படின்றது. ஆமா. ஆமா. அதனால தான் அவரோட கேரக்டர் வந்து அந்த ஸ்டோரிய வந்து அடுத்த ஸ்டேஜ்க்கு ஒவ்வொரு ஸ்டேஜும் எடுத்துட்டு போன மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. இல்ல, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கதைக்கு ஏத்த மாதிரி இப்போ ஒரு கேரக்டர் தான் போட்டிருக்காங்க. யாரு வந்து ரைட், எல்லாமே நல்லா இருந்தது. அப்புறம்னா கூட நான் 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 ரொம்ப ரசிச்சேன். அது ரொம்ப நல்ல ம். கேரக்டர். அவங்க அப்பா வர அவர் பேர் என்ன, அந்த காமெடியன், ஆமாமா. ஆமா. அவரு நீங்க அவர் நல்ல சொல்றீங்க. கேரக்டர். ஆமா. இப்போ பேர் டக்குன்னு வர மாட்டேங்குது. அவரு ம். செம்ம கேரக்டர் பண்ணியிருந்தாரு. அவரு நல்ல கேரக்டர். ஸோ இது எஸ்ஜே சூர்யா வந்து பயங்கரமா இப்ப எல்லாரும் பாராட்டுறாங்க. ஆனா ஆமா. எல்லாரும் சொல்றாங்க இது வந்து நம்ம இது எப்பவும் பார்க்குற சூர்யா இல்ல, ரொம்ப அடக்கி ஆமா. வச்சிருக்காரு அப்படின்னு. நான் அந்த ரோல் அந்த மாதிரி ரைட். கரெக்ட். அது அது கரெக்ட். அந்த தனுஷ் சூர்யா எஸ்ஜே சூர்யா மீட் பண்ற அந்த ஒரு சீன் செம்மையா இருந்தது. ஆமா. அதுவும் நல்லா இருந்தது. அது செம்மையா இருந்தது. அது நான் சொல்றேன் அதெல்லாம் நல்லா அது இருந்தது. அது கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கான சீன். ஏன்னா, யூசுவலா வந்து எஸ்ஜே சூர்யாவோட இது வந்துட்டு அந்த ஒரு பாடி லாங்குவேஜ்ல அந்த காமெடி கொண்டு வந்திருப்பாரு. அந்த சீன்ல மட்டும் தான் எனக்கு கொஞ்சம் காமிச்ச மாரி, அதுவும் ஃபுல் 100% காமிக்கல. ஒரு 50% மட்டும் காமிச்ச மாரி தெரிஞ்சது. மீதி எல்லா சீன்லயுமே ஹி வாஸ் அ டிஃபரண்ட் பெர்சன் டெக்னிக்கலி. அதான் அந்த ரோல் இந்த மாதிரி இல்ல. ஸோ அதனால ம். ரொம்பவே கொஞ்சம் கொஞ்சம் அடக்கி வாசிச்சு. ஏன்னா நீ பார்த்தீங்கன்னா ம். அவர் வந்து அதான் கிடையாது. ஆமா. இன்னொருத்தர் தான் இருக்காரு. ஸோ அவர் ஒரு சப்மிசிவ் ரோல் தான். அவர் கொஞ்சம் ரொம்ப ஒரு செகண்ட் லெவல் தான். அந்த மாதிரியே தான் படம் வரைக்கும். ஸோ ம். அது நல்லா இருந்தது. அவருக்கு ரெண்டு பொண்டாட்டி, அதுலயும் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் ஆமா. காமெடி இருந்தது அதுல. ஆனா ஆமா. அப்படி இருந்தும் கூட அந்த ம். ஒரு கூட இருக்கவன் தப்பு பண்ணா ஒரு கோவம் வருது பாரு அவருக்கு. ரைட். ம். நல்லா ஆமா. இருக்கு. அது 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 நல்லா இருந்தது. அது ஒரு டிஃப்ரெண்டா இருந்தது கேரக்டரைசேஷன்ல. ஆனா ஆமா. பொண்டாட்டி சொல்லுவாரு, ஆமா நீங்க மட்டும் வச்சுப்பீங்க ரெண்டு பொண்டாட்டி, அவர் தப்புனா உங்களுக்கு கோவம் வரும். ஆமா. அதுல வந்து எனக்கு அவங்க இ அந்த அந்த சரத்குமார் அவங்களோட பொண்ணு வந்து அந்த ஒய்ஃபா நடிச்சிருப்பாங்க. எனக்கு ம். அந்த ரோல் மட்டும் கொஞ்சம் வெயிட்டேஜ் கம்மியா இருந்த மாரி தோணுச்சு அவங்களுக்கு மட்டும். ஸோ இந்த அவங்கள வெயிட்டேஜ் இல்ல, காமிச்சிருந்தா ஃபன்னா மேபி படணும், மேபி இருந்திருக்கலாம். பட் ஷி ஹேட் சம் குட் சீன்ஸ், அவ்வளவுதான். ஆமா. ஏன்னா ம். படத்துல வந்து அந்த கேரக்டரால போய் பொண்ணும் ஸ்டோரி மூவ் ஆகல, எதுவுமே கிடையாது. பட் ஆமா. அது ஒரு பேக்ரவுண்ட் கேரக்டர். இப்போ நமக்கு தெரிஞ்ச ஒரு கேரக்டர், அவ்வளவுதான். யார் கண்டா ஆமா. தனுஷோட ஃப்ரெண்டா இருக்கலாம் வரலட்சுமி. அது கூட பண்ணிருக்கலாம். யார் கண்டா வீடானா இருக்கலாம். மேபி வீடானா இருக்கலாம். நல்லா இருந்தது. ஸோ இது ம், இந்த படத்துல பாட்டு ஒன்றும் பெருசா இல்லை ஆக்சுவலி. ம். ரைட். பட் இதுல எல்லாம் இருந்தது. பேக்ரவுண்ட் மியூசிக் செம்மையா இருந்தது. ரெக்கார்டிங் ஆமா. செம்மையா பண்ணியிருந்தாங்க. நல்லா அந்த இதுக்கெல்லாம் பயங்கரமா இருந்தது. அப்புறம் ம். இது எல்லாரும் கேளுன்னா தனுஷ் கையில ஒரு ஒரு ஆயுதம் இருக்கு. அது என்ன ம். ஆயுதம் அப்படின்ட்டு எல்லாரும். ரைட். ஓகே. அது ம். என்ன ஆயுதம் எனக்கும் தெரியல. நானும் யோசிச்சு யோசிச்சு பார்க்குறேன். அது என்ன இப்போ இந்த மூட்டை தூக்குற இதுவா, ஹுக்கு கிடையாது. ஆனா இது அது இட்ஸ் என்னன்னு ஜஸ்ட் அ தெரியல அது. நீடில். ஒரு ஸ்ட்ராங்கான நீடில் அதான் அவ்வளோதான். அதான் என்னன்னு தெரியல அது. அது அந்த டாக்டரே சொல்லுவார்ல, வித்தியாசமான குத்தா இருக்கு பாரு டாக்டர். நம்ம ஆமா. தமிழ் சினிமால வர டாக்டர். அவரு ஆமா. அவரு பட் இது ஆமா. பட் இப்போ இப்போ படம் பார்த்துட்டு என்ன சொல்றது, இப்போ உன்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் படம் வந்து ஃபுல்லா திருப்தி படுச்சுங்கிற இப்படி போனப்போ. இல்ல. ஆக்சுவலி ஸ்டோரி வைஸ் எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகல. ஏன்னா வந்து சில செகண்ட் பார்ட் நான் சொன்ன மாரி செகண்ட் பார்ட் வந்து முடிக்கணுங்கிற மாரி முடிச்சிருந்தாங்களோ எனக்கு தோணுச்சு. ஸ்டோரி கன்டினியூட்டி இல்ல சுத்தமா. ஆ பட் எனக்கு வந்து அதே மாரி கிளைமாக்ஸ் அந்த சாங் வந்து எனக்கு அந்த இடம் எனக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல அது வந்து அந்த இடத்த போட்டிருந்தா மேபி அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எலிப்ரேட் பண்ணியிருக்கலாம் ஒரு சீன்ஸ் அப்படிங்கிற மாரி தோணுச்சு. பட் மத்தபடி ஃபர்ஸ்ட் ஹால்ஃப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இட்ஸ் அ குட் குட் அந்த ஒரு எப்படி சொல்றது? ஸ்டார்ட்டிங் ஃப்ரம் ஒரு ஒரு இது அவங்களோட பேக்கிரவுண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு கொண்டு போன விதம், அவங்க பிரசன்ட்ல எப்படி எப்படி இருக்காங்க. ஸோ அந்த அந்த விதம் எல்லாமே நல்லா காமிச்சிருந்தாங்க. ஒரு தனுஷ் வந்து ஒரு அந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம் ஒரு ஃபாதர் கேரக்டர் எப்படி ப்ளே பண்ணணும் அப்படிங்கிற மாரி, ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஃபாதர் ரோல் வந்து அவங்க ப்ளே பண்ணணும். ஸோ ஆமா. அதுக்கு அவர் எப்படி டியூன் பண்ணிக்கிட்டாரு. ஐ மீன் அந்த கேரக்டர்ல எப்படி அந்த அந்த அவர் வந்து எப்படி அவர் தனியா அவர அப்படியே மாத்திக்கிட்டாரு அப்படிங்கிற மாரிலாம் நல்லா காமிச்சிருந்தாங்க. ஸோ அது நல்லா இருந்தது இன்ட்ரஸ்டிங்கா. இல்ல அதான். ஆ பட் இதுலயே பாரு, இது வந்து வெட்டியான டயலாக்லாம் எதுவுமே இல்ல. யாருமே வந்து அண்ணன் நீங்க என்ன இப்ப என்ன கல்யாணம் பண்ணிக்கல, நீங்க யாராச்சும் லவ் பண்ணீங்களா, அந்த மாதிரிலாம் டப்பா டயலாக் எதுவுமே கிடையாது படத்துல. ரைட். ரொம்ப ஆமா, ரொம்ப அதெல்லாம் அதெல்லாம் வந்து அதெல்லாம் தாண்டி வந்தாச்சு அவங்க. ஆமா, ரைட். ஸோ அதெல்லாம் அவங்க அதெல்லாம் அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது அது. ஆமா.
அது தான். ஸோ நான் வந்து எனக்கு பிடிச்ச கேரக்டர் நான் அந்த துஷாரா தான் நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனேன் பயங்கரமா. துஷாரா சந்தீப் வந்து ஆல்ரெடி இஸ் a கிரேட் பெர்ஃபார்மர். அவங்க நிறைய ஆமா. படம் ஆக்ட் பண்ணியாச்சு, வெரி டேலண்டட் ஆக்டர். பட் ம். இதுல துஷாராக்கு உண்மையிலே நான் பாராட்டணும் அந்த பொண்ணு. அந்த பொண்ணு ஆமா. வரிசையா சார்பேட்டா பரம்பரை அது இதுன்னு கிடக்கிட்டு இருக்கு அந்த பொண்ணு. பரவாயில்ல, நல்லா ஆமா. வரட்டும் அந்த எனக்கு பொண்ணு. எனக்கும் துஷாரா கேரக்டர் பிடிச்சிருந்த காரணம் வந்து இந்த வெயிட்டேஜ், அவங்களோட ரோல் வந்து அந்த வெயிட்டேஜ் நல்லா இருந்தது. செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் அவங்களோட ரோல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. பட் ஆனா எனக்கு என்ன பிடிக்காதுன்னா, எஸ்ஜே சூர்யா தான் அந்த பிரச்சனைய கிரியேட் பண்ணி விடுறவரு. அவரு எதிர்பார்த்த மாரி, அவர் செத்தாலும் அவர் எதிர்பார்த்த மாரி நடந்துருச்சு அவங்களுக்குள்ள. அப்படி பட் சொல்றேன். அது வந்து ஆக்சுவலி அத பிரேக் பண்ணி இவங்கள வச்சு தம்பிங்கள வச்சு எஸ்ஜே சூர்யா அது கொண்டாஸ். பட் அது நீ அப்படி பார்த்தீங்கன்னா அப்புறம் அது டிப்பிக்கல் சினிமா இருக்கும். அது டிப்பிக்கல் தமிழ் சினிமாவும் இருக்கும். அதனால கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. ஆனா இந்த படம் பார்த்தீங்கன்னா எப்படி ஆரம்பிச்சாங்களோ, ம். அந்த 4 பேரும் தனியா வந்து ஒரு ட்ரக்ல ஏறி இங்க வராங்க. திருப்பி படம் முடிய போதும் அதே மாதிரி ட்ரக்ல ஏறி வேற எங்கேயோ போறாங்க. ஸோ எப்படி ஆமா, ஆரம்பிச்சாங்கன்னா படத்தை அப்படியே அப்படியே முடிச்சு படத்தை ஆமா. முடிச்சிட்டாங்க. அது ம். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அந்த குழந்தைய இது பண்றதா எனக்கு கொஞ்சம் வேடா இருந்தது. அது ஏன்னு தெரியல எனக்கு. எனிவே மேபி அது செகண்ட் பார்ட்டுக்காக ட்வீட் இருக்கலாம். பண்றாங்களோ மேபி என்னமோ. செகண்ட் பார்ட்டுக்காக வைக்கலாம். வளர்ந்ததுக்கு அப்புறம் மேபி அவங்க அப்பாக்கு என்ன ஆச்சுன்னு. இருக்கலாம். அது ம். வேணா இருக்கலாம். ஓ, நீ அப்படியே வர நீ. ஆமா, அந்த மாதிரி வர இன்ட்ரெஸ்டிங். ஓகே, சரி ஆமா. பார்ப்போம் என்னன்ட்டு. நெக்ஸ்ட் பார்க்கலாம் அது என்னன்ட்டு. ம். ஸோ குட். இப்போ நீ 5க்கு பாயிண்ட் எவ்வளோ கொடுப்ப நீ? நான் 5க்கு இதுக்கு வந்து 3.5 குடுப்பேன். 3.5 அவுட் ஆஃப் கொடுப்பேன். 5. நானும் அவ்வளோதான் கொடுப்பேன் படத்துக்கு. ம். ஸோ குட். ஸோ 2 பேரும் அக்ரி பண்ணுறோம். யாஹ்! வெரி குட். ஸோ இப்போ அடுத்தாப்புல வேற என்ன படம் வருது இதுக்கப்புறம்? இதுக்கப்புறம் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது தங்கலான். அந்த விக்ரம் படம் நீ சொன்னல நேத்து, அது வந்து வீர தீர சூரன் தான் அடுத்தாப்புல விக்ரம் படம். ஆமா. தீர தீர சூரன் தான் நினைக்கிறேன். சம்திங். ஓகே. இதுக்கப்புறம் தெரியல. அடுத்தாப்புல வேற என்ன படம் வருதுன்னு தெரியல. அடுத்த மாசம் என்ன படம் வருதுன்னு தெரியல எனக்கு. அடுத்த மாசம் தங்கலான் வருது. ஓ, ஓகே. தங்கலாம் அது பார்ப்போம். தங்கலான் வருது. ம். அதுக்கப்புறம் அக்டோபர்ல அமரன் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் மூவி. அமரன். ஓகே. இல்ல அதுக்கப்புறம் நிறைய பேர் செப்டம்பர்ல கோட் வருது. கோட் செப்டம்பர்ல செப்டம்பர்ல கோட் கோட் வருது. பார்ப்போம். சரி. வருது. அப்புறம் நெறைய மூவிஸ் வருது. ஆ சரி. இப்போ நான் நீ போனோம்னா அதை பத்தி நம்ம பேசுவோம் என்னன்ட்டு. கண்டிப்பா. சரியா? ஓகே ஹரிஷ். தேங்க்யூ ஃபார் ஓகே. திஸ். யா. Hello. Thank you for watching my video. Please hit like and subscribe and keep watching. Thank you very much.